வணக்கம் அனைவருக்கும். உங்களுக்கு நான் ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன். புதிய அதிநவீன சக்தி கொண்ட கார். நான் எப்போதும் இதையே கனவு கண்டிருந்தேன். இது பருப்பு பிங்க் இல்லை. யாரெல்லாம் சிறப்பாக வருகிறார்களோ அவர்கள் அருமை. நான் ஒரு அழகான இளஞ்சிவப்பு கார் ஓட்ட முயற்சிக்க வேண்டும். வெற்றி பெறுவது என் ஆசை. இதோ அவளின் உருவமைப்பு அற்புதம். சில நிறங்களை சேர்ப்போம். அந்த மூளை ஏன் போலவே இதை காண்பிக்க வேண்டும். வாவ், கோ. எனக்கு மை பிடிக்கவில்லை. ஆனால் நான் ஒரு கார் வரைந்து விடுவேன். நான் வென்றால் அதை என் பிடித்த கருப்பு நிறத்தில் வரையேன். எல்லாம் தீர்ந்து விட்டது. நான் அதை பணியாற்றுகிறேன். நிச்சயமாக நான் ஒரு இளஞ்சிவப்பு கார் செய்ய மாட்டேன். உடனே என் கனவுகளின் காரை வரைவேன். பெரிய கருப்பு கட்டைகளுடன். மற்றையெல்லாம் கருப்பாகவே இருக்கும். நல்லா இருக்கும். ப்ரோட் சுவிங்க சேர்க்கணும். நல்ல புதன், வாங்க. ஓஹோ, நேரம் முடிந்துவிட்டது. பரவாயில்லை. புதன்கிழமை உங்களுக்கு கருப்பு கார் இருக்கிறதா? அது இளஞ்சிவப்பு இருக்க வேண்டும். அதுவா? உன்னை பற்றி என்ன? அது நியாயமில்லை. என காட்டுங்கள். பேரழிவு. ஏய், அற்புதம். சிறந்த கார். நான் வெற்றியாளர். நீங்களா? சரி, இது என் புதிய கார். நான் உள்ளே சென்றாலும் என் கால்கள் பொருந்தவில்லை. உதவி. நிமிடம், எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. இது சூப்பரா இருக்கு. போகலாம். நீல நிற இனிப்புகளா? எவ்வளவு அசாதாரணம். என்ன இருக்கிறது என்பது தெரியவில்லை. நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? நீங்க வரைதல் தொடங்கலாம். நீங்க தொடருங்க. சரி, 4 நீல பூக்கள் மற்றும் ஒரு இளஞ்சிவப்பு வீட்டு கதவு நன்கு செய்வேன். மூடி பகுதி தேவதையின் வண்ணங்களால் நிறைந்துள்ளது. நான் இதை பிடித்து விட்டேன். நமக்கு புதினாவை பத்திரமாக செய்ய வேண்டாம். இது அற்புதமாக இருக்கிறது. புதன்கிழமை என்று எனக்கு தெரியாது. நீங்கள் எங்கே சென்றீர்கள்? எனக்கு 3D பேன் கொண்டு வரைவது புதியது. பான் கேக் மாவு பிடிக்காது. ஆனால் இந்த முறை தவறாக செய்துவிட்டேன். நம்ம இதை மீண்டும் செய்ய வேண்டும். இந்த முறை அது சிறப்பாக இருக்கும் என நினைக்கிறேன். சரி, பச்சையுடன் தொடங்குகிறேன். ஏய், என்ன? நிறுத்து. நேரம் முடிவடைந்து விட்டது. ஓ, புதன்கிழமையா? அது நான் பார்த்து சரியாகில்லை. இப்பொழுது உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு நிமிஷம். திருப்பி மாற்றுவது. அது அருமை. ரசம். உங்களுக்கு திரைப்படங்கள். அடிக்கட்டி புதன்கிழமை. மன்னிக்கவும், நான் மறந்துவிட்டேன். விரைவில் சந்திப்போம். மிக பெரிய லாலிபாப்கள், சாக்லேட் முட்டைகள், இதெல்லாம் என்னுடையது. அங்கே கூட ஒரு சுவைக்கந்த சுவைக்கன்று மரம் உண்டு. காலியாக. கூரை பர்பா பஞ்சு அடி போல இருக்கிறது. கதவு கைப்பிடி டோனட் போல இருக்கிறது. என்ன செய்ய சாப்பாடு? யம் 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 யம். இந்த மார்மலேட் பியரை முயற்சிக்கிறேன். வாவ். சாப்பிடக்கூடிய பாத்திரம். இது சர்க்கரை சாக்லேட்டால் செய்யப்பட்டது. இது மிக பெரிய பட்ச். எனது தண்ணீர் இந்த சாக்லேட் முட்டைக்குள் இருந்தது. இனிப்பான சிறுதுளிகள். நான் இதை பிடிக்கிறேன். ஆச்சரியம். இது சொர்க்கம் போல.
நான் நிறுத்த முடியவில்லை. எல்லாமே சுவையாக இருக்கின்றதே. நான் உண்ண முடியாத அளவிற்கு பலமே இல்லை. எனக்கு தற்காலிக ஓய்வு தேவை. நான் எஷனை பார்ப்பை உங்கள் அறிமுகப்படுத்துகிறேன். கவனம், துவங்குங்கள். அவள் மிகச் சிறந்தவள். ஊரே, அவள் அழகாக இருக்கிறார். போலாம். ரெடியா? நான் இப்பொழுது பிங்க் நிறத்தில் தொடங்குகிறேன். முழு பார்பியையும் வரைய நேரம் இருக்கும் என்று நினைக்கிறேன். எனவே தலை மட்டும் வரைவேன். அருமை. நீங்கள் ஏன் எதுவும் செய்யலை? அமைதி. எனக்கு பார்பி பிடிக்காது. அதற்கு பதிலாக ஒரு டிராகன் அல்லது சாம்பிய கொடுக்கலாம். உயரிய யோசனை. நான் எல்லோரையும் அதிர வைக்கும் ஓவியத்தை வரையப் போகிறேன். அது ஒரு இளஞ்சிவப்பு ஜாம்பி தாபூதாக இருக்கப் போகிறது. மறிக்கிறீங்க, காத்திருந்தா தெரியும். சரியா? வெல்கம் செய்து எல்லாவற்றையும் ஒன்றாக இணைப்போம். அற்புதம். அதை பார்த்து மகனே, நானும் முடித்து விட்டேன். நிறுத்து. ஓ, நேரம் கொடு. அவன் இனி வரைய முடியாது. அனெட், நீயே தயாரா? என்ன அருமை. அடையாளம் காணப்பட்டது. பார்பி. ஓ, இது புதன்கிழமை மாதிரி. வாங்க. எனக்கு செஞ்சி ஜேம்பி தௌகால்வா பிரஸ்ரீ அது வென்று. இது நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். வணக்கம், நண்பர்களாக இருங்கள். வணக்கம், வாங்க. என்ன, அவளுக்கு பேச முடியுமா? என்னுக்கும் ஒன்றை தருங்கள். பார்பி மற்றும் நான் சிறந்த நண்பர்களாக விடுவோம். டீ குடிப்போம். ஆனது வெறுமையே. சரி, அதுக்கு பிறகு அவன் என்னை காதலிக்கிறேன் என்றான். நினைக்கவே முடியுமா? என்ன? வணக்கம் அனைவருக்கும். இந்த பறக்கும் தட்டு உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? யாரால் அதை சிறப்பாக வரைய முடிகிறதோ அவருக்கு இது கிடைக்கும். அப்படித்தான். நீ எப்போதும் என்ன வெல்ல முடிவதில்லை. புதன்கிழமை. இதை பத்தி நாம் பார்ப்போம். ஒரு பறக்கும் சாசர் மிகவும் குழுள்ளதாக இருக்கும். விண்வெளிக்கு செல்ல அல்லது அனுபவிக்க நான் எப்போதும் கனவு கண்டுள்ளேன். அந்நிய வாழ்வாளர்கள் இருக்கும். ஒரு காப்சியூல் இருக்கும். அதை சுற்றி ஒரு இறக்கை இருக்கும். நாக்கு அழியம் சர்மேன். வாய் எத வைன் விடும் சார் ஃப்ரெண்ட்ஷி. அற்புதம். என்ன? வாவ்! புதன்கிழமையை விட நான் சிறப்பாக செய்ய வேண்டும். அது கடினம் என்றாலும் செம்மறியாடை அறிவிற் சிறந்தது. அது ஆரம்ப குறிப்புகள் தான். அப்புறம் சில விவரங்கள். அதை பிசையுடன் நிரப்பலாம். ஆமாம், அது ஒரு கலைப்புனைவாக இல்லை, ஆனால் அது போதும். இல்ல, என்ன? வெள்ளை. அப்பா, நேரம் முடிந்து விட்டது. இனிடை அதன் மூலம் தொடங்கலாம். என்ன? இது ரொம்பவே நகைப்புக்குரியதாக இல்லை. அசாதாரணமான பறக்கும் தட்டு பாத்திரம் புதன்கிழமை. ஓ, சரி, இங்கே வாங்க. உங்களுக்கான பரிசை கொடுக்கிறேன். நன்றி. சந்திப்பு இத்ரியந்தா. சரி, நான் ஒரு ஹெலிகாப்டர் ஓட்டலாம். அதனால் நான் ஒரு பறக்கும் தட்டு நிச்சயம் ஓட்ட முடியும். எல்லாருக்கும் விடை. நான் எங்கே இருக்கிறேன்? இந்த கோள் செவ்வாய் போன்றதே. இந்த கோளில் வாழ என் நினைவு என்றுமே இருந்தது. இங்கு தான் மிகுந்த திடல். அப்போ இங்கே யூகிரகம் வாசிகள் இருக்கிறார்கள். உங்களுக்கு சலூகம்.
நீங்கள் ஆட விரும்புகிறீர்களா? அப்படியெனில எனக்கு பிறகு செய்யுங்கள். சிறப்பாக இருக்கின்றீர்கள் அனைவரும். உங்களுக்கான புதிய விலை இங்கே. ரோபோ நாய். இதுவும் வெறும் விதையானம் செய்ய முடியும். இதுதான் எனக்கு தேவை. ஓ, நேரத்தை மறந்துவிட்டேன். வாங்க பெண்களே. எல்லாருக்கும் நல்ல வாழ்த்துக்கள் சொல்லி கேட்போம். இந்த வரைபடத்தில் முக்கியமானது நாயின் அழகான மற்றும் தெளிவான புகைப்பட வரைவிலக்கணத்தை உருவாக்குவது. அப்புறம் அது அழகாக இருக்கும். எல்லாவற்றையும் வண்ணம் தேய்க்கலாம். புது நாள் பாருங்கள். or 3D pins the altorial pyre audium shackering. நானும் ஒரு ரோபோட் உருவாக்க முடியும். அட போச்சே. ஒவ்வொரு விவரங்களையும் தனியாக உருவாக்குவது. இப்போது அவற்றை சேர்த்து ஹூரே, இது கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. முடிந்தது. ஓ, நீ முடித்து விட்டாயா? புதன்கிழமை நீ தொடங்குகிறாய். சிறப்பு. நல்லாக செய்துள்ளீர்கள். ஏனெட், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அருமை. பை பை. நீங்கள் அறிவீர்கள். எனக்கு கூட தொடர்ந்து வெற்றி பெறு. இதோ உன் பரிசு. இதை பார்த்துக் கொள்ளவும். வாங்க. புதன்கிழமை இதுவை செய்து விடலாம். ஒருத்தி. ஏய், ரிமோட் கண்ட்ரோலரை எனக்கு கொடு. பணியாளர். அமைதி. ரோபோட் இப்போது உடைந்து விட்டது. கலங்கி விடாதே. நான் இதை சரி செய்வதை முயற்சிக்கிறேன். இந்த புதிய உடை பிடிச்சிருக்கிறதா? யார் அதுல நல்லா வரைவாங்க? அவருக்கு தான் கிடைக்கும். மாறிட்டே இருக்கும் கலரில். நான் அறிந்திருக்கிறேன். மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. பெண்களே, நாம் உடனே வாருங்கள். சரி, வெல்ல நம்முடைய கற்பனை திறனை தொடங்க வேண்டும். ஆம், என்னிடம் பொம்மையில் ஒரு ஆடை உள்ளது. நான் அதை எடுத்துக் கொள்ளலாம். அது எனக்கு போதுமானது. சிறந்தது. வடிவம் உண்டு. இப்போது நாம் அதனை சுற்றி வர வேண்டும். ஆம், இது ஒரு அழகான பனிகேக் ஆகும். சுவாரஸ்யமா இருக்கிறது. ஓ, என் பார்பி எங்கே? என்ன நிலைமை? அதை திருப்பி கொடு. அது என்னுடையது. ஓ, நீ என்னுடைய கிழித்து விட்டாய். மன்னிக்கவும். இது என்ன? மனம் வருது. ஓ, அக்கினி, என் பேன் கேக் தீப்பற்றி இருக்கிறது. ஓ, நமக்கு தீ பொத்தானை உடனடியாக அழுத்த வேண்டும். இங்கு இருக்கிறது. உதவுங்கள். யார் தண்ணீரை திறந்தார்கள்? பணி ரத்து செய்யப்படுகிறது. அது தொடங்க. எனக்கு இனிப்பான ஜெல்லி வேண்டும். நான் அதை மிகவும் விரும்புகிறேன். அது வேணா. எனக்கு பிடிச்ச சோடாவை கலந்து ஒரு பாட்டில் வேணும். பாண்டாவோட ஒருத்தன் சார். ஓ, எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். முதல்ல அதை பத்தி முயற்சி செய்யலாம். ரொம்ப ருசியானது. அடுத்து சான்ஸ் பயன்படுத்தப்படும் துணை. இருங்க. ஹனி குடிப்பது முதல் முறை நான் பார்த்திருக்கிறேன். வாருங்கள் குவென்டின். எனக்கு ஏதும் மீதமில்லை. ஓ, உண்மையிலே ஒரு சொட்டு மட்டும். ஆனால் அது ஒரு நான் காட்டில் எங்காவது தேனை கண்டுபிடிக்கலாம். சரியா? அன்று என்னிடம் பழி தீர்க்க விரும்பாதீர்கள் என்று நம்புகிறேன். ஆஹா, இல்ல இல்ல, விலகி இருங்கள். தயவு செய்து முக்கிய விஷயம்.
அவன் உண்மையாக சொல்றான். இந்த தேனீச்சத்தை கொண்டு வந்தேன். இதுதான் அதில் நிறைய இனிப்பு தேன் உள்ளது. இப்போதே பாந்தாவுடன் கலந்து விடுவதுதான் மீதம். எனக்கு அந்த தோடம் வேணாமே. எனக்கு இதை அசைத்தால் ஜெல்லி கிடைக்கும். அது உரைய பிள்ளை குளிர் பெட்டியில வைங்க. சரி சரி, நான் மரபேற்று பழங்களின் ஜெல்லி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்போது பாதாசாத்தன் பழங்களை பெரிய பாட்டிலில் வையுங்கள். ஆனால் உண்மையில் நான் குவெந்தின் எனும் ஒருவரின் தேனீ கட்டளையுடன் ஏற்பட்ட ஒரு கோணா நேசிக்கிறேன். அதனால் அதே போன்று செய்வேன். தேன் முழுவதும் நல்ல பழங்கள். இது கண்டிப்பாக பாத் சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிட்டல்ஸ். உன்னை எமிலிய இன்னல் இனிப்புகளுடன் ஜெல்லி செய்தால் மகிழ்விக்க கூடாது. இதற்கு நான் இந்த இனிப்புகளை பாட்டிலில் நிரப்ப வேண்டும். பின்வருவது நீல நிறம். பாருங்கள், வானவில் நிறங்கள் அனைத்தும். இப்போது அடித்தளத்தை தயாரிக்க வேண்டும். இதற்கு சர்க்கரை காய்ச்சும் நீரில் கரைக்கவும், பின்னர் உருவான திரவத்தை ஸ்கிட்டில்ஸ் பெண்களின் மேல் ஊற்றவும். அதிசயம்! ஒரு துளியும் தவறாமல் இருங்கள். அங்கேதான் இதை சேவைப்படும். இன்றைய சமைக்க நம்ம முடித்து விட்டோம். சாப்பிட ஆரம்பியுங்கள். வேவ் இறுதியாக முடிஞ்சது. நிறைய ஜெல்லி ஒரு அருமையான யோசனை. எனக்கு மிகவும் பிடிக்கும். மிகவும் சுவையானது மற்றும் இனிப்பு மிகவும் அதிகம். நான் சொல்வேன், இல்லை, பாட்டியின் ஜெல்லியை சுவைக்கலாம். அதை பழுத்த செவ்வாழை பழங்களிலிருந்து செய்தாளா? ஆனால் அதை நான் எப்படி பிழிவேன்? இது இயலாதது. எனவே எனக்கு அப்படி ஜெல்லி தேவையில்லை. ஸ்கிட்டில்ஸ் சந்துவின் ஜெல்லியை அனுபவிப்பேன். இது அருமை. இது இன்று உயர்த்த நாயகனாக இருக்கலாம். ஆஹா, நைட் ஸ்பிரிங்டர்னா இந்த முறை நான் ஒரு பெரிய ஓரியோ வேண்டும். இது போல ஒன்று நீ செய்யஸ்டா. Kersa, the chocolates in a cupcake can full சுவைய சேவை. உரிமை என்ற பட்ட சருகு வாசனை மிகவும் அற்புதமாக உள்ளது. இந்த சாக்லேட்டை சிறிய சதுரங்களாக 4 அரைக்க பேயாகிறேன். அதற்கு பிறகு அதை திரவமாக உருக வைக்க வேண்டும். ஏனெனில் எனக்கு திரவ சாக்லேட் தேவை. கிட்டத்தட்ட முடிந்ததா? சரி, வாருங்கள். தயார்? எவ்வளவு சூடாக இருக்கிறது. ஆனால் நான் ஒரு துறைவியல் சமையல்காரர். நான் இந்த வகையான அபத்தத்தை நிர்வகிக்க முடியும். நீங்கள் இப்போது சாக்லேட்டை அச்சில் ஊற்ற வேண்டும். இல்லை, இது எவ்வளவு வலியுறுத்துகின்றது. சூப்பர் சூடு. இது என்ன? உணவு ஏற்பாணியில் உங்களுக்கு போற்றியதே என்ன? கையுறைகளை பயன்படுத்த வேண்டும். அதற்கானது எல்லாம் எளிமையாக உள்ளது. நம்முடைய வழக்கமான மாவை பற்றி கொள்வோம். அதில் கோகோ கலந்து அதை நன்றாக குழைத்து சிறிய உருண்டைகளாக மடிப்போம். சரி, இவ்வாறே. இவைகளை பாருங்கள், அழகு. சரியான சரள வடிவம். இப்போது நாங்கள் இந்த பந்துகளை வெஃபில் குக்கரில் வைத்து அவற்றை நன்றாக பிழிகின்றோம். இப்போது இந்த கவர்ச்சியான வெஃப்லை பாருங்கள். அப்படியே அருமை. குவெண்டின், என்னை செல்வ அளிப்பது. அது மிகவும் நகைச்சுவையானது. சாதாரண ஓரியோ இருக்கின்றன. எதையாவது சமைப்பதற்கு பதிலாக அதை எடுத்து விடலாமே. சீக்கிரமாக குறிக்கணும். ஒரே ஒன்று சரியா? 2 எமிலியின் முக்கியமானவதான் இல்லையா? இந்த கிரீமை உள்பகுதி அழகு. இன்னொரு ஒன்று ஏன்?
அப்பா ரொம்ப சுவையாக இருக்கு. இன்னொரு ஒன்று எனக்கு இதுக்கு என் அன்பு. கடவுளே, மெய்யாகவே ஒரியுடடோ இனி. ஆனால் எமிலி எனது ஒரியுடடோ களால் மகிழ்ந்து விடுவாள் என்று எனக்கு ஏதும் சொல்லுகிறது. வழக்கமான கிரீம் மாற்றமாக அனைவருக்கும் அடைமாற்றுமை பயாசின்றது. அப்படியா? என் சாக்லேட் பார் தயார். ஒரு SHKHB SHL கியாரம் அந்த போதும். ஆட்டில் அந்த இளஞ்சிவப்பு சாக்லேட் முன்னால் குக்கீவை அலங்கரிப்பேன். ஒரு ஸ்பர்ரி ஓரியோ ஐஸ் தானா. பிரசாந்த், மற்றொரு துண்டு முடிந்தது. குவென்டின், ஏன் சிவான் விளையாடிக்கிட்டு இருக்கிற? சாப்பிடுவதை நிறுத்துவியா? ஆச்சே, நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேனா? ஓச்சே, என்ன பயங்கரம். அது எப்படி? நான் சாப்பிட்ட ஐஸ்கிரீமின் பக்கத்துல என்ன மாற்ற வேண்டும்? ஓ சரி, பின்னும் குக்கீகள் இருக்கின்றன. குருமா சுவையானது. ஒரே ஒன்று மீதம் இருக்கிறது. இதை குறித்த இடங்களில் பரப்புவது. நான் தான் எல்லாம் இருக்கிறது கிழக்கு. அச்சோ, நான் ஸ்வெட்டேத ஓடி சிறுபிரசப்டோடி. நாங்கள் தயாராக இருக்கிறோம். வென் அப்டேட் எமிலி. இதுதான் பெரிய சாக்லேட் சீக் குடிகை. அதை கைட் பெரிய ஊரிலி இப்போதே சாப்பிட விரும்புகிறேன். என்ன, இது சரியாக இருக்கிறது. ஆனால் நிமிஷம், நான் இன்னொரு முறை எடுப்பது என்னால் முடியாது. ஓ, அது மிகவும் கடினம். இனி முயற்சிக்க விருப்பமில்லை. ஓ, இது என்னவோ பாட்டி அதை பண்ணி இருக்கிறார் போல. மேலும் பூண்டு பருப்பு உள்ளே இருக்கிறது. ருசிகரமானது. எப்படியோ இதுவோ ஓரியோ அல்ல. அதனால் இது என்ன? வாவ், இதவுள் பிங்க் நிறம் கொண்ட பூரிப்பு உள்ளது. மேலும் இது இழுகுகிறது. வாவ், நான் கூட ஒரு புண்ணாக்க முடியுமா? அது அற்புதம். குவென்டின், உங்களுடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நான் கிரீம் சாப்பிட்டேன். என்னால் அந்த சுற்றை வென்றேன். இந்த முறையாவது எனக்கு கொஞ்சம் சீரியஸாக இருக்கணும். அதுக்கெல்லாம் மேல எனக்கு ஒரு சாண்ட்விச் சாப்பிடணும். எங்களுக்கு மிகவும் ருசியானவற்றை எடுக்கிறோம். ஸ்ட்ராபெரி ஜாம், நூடெல்லா, சாக்லேட் முகம். நிச்சயமாக நீங்கள் திறக்க வேண்டும். யார் வேலை பண்ணல? என்ன குவென்டின், விட இருக்க முடியுமா? எளிதாக பாட்டி. இது உங்களுடைய ஸ்ட்ராபெரி ஜாம் எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஆஹா, இன்னும் ஷாட்டேவை தின்று விட வேண்டும். எதிர்ப்பு தெரியாதீர்கள். நான் அது சாண்ட்விச்சுக்கு தேவை. அது என்ன திருப்பி கொடு. சாரி, சாண்ட்விச் ஃப்ளேவர் பண்ணுவேன். நம்ம சாக்லேட் சாண்ட்விச் பண்ணணும். ஆமாம், அது அல்லது இது ரொம்ப நல்லது மற்றும் ரொம்ப ருசியானது. மெழுகு விரிதல் அடிப்பகுதியை ரொட்டியின் மீது விட்டு நன்றாக பரப்பவும். பின்னர் வேறு ஒரு துண்டுடன் ஒன்றை வரைய முடித்து விட்டேன். உதாரணமாக ஓர் பாண்டாவின் தும்பிக்கையை காணலாம். ஆஹா, அதை பாருங்கள். அது அழகா? மேலும் எமிலி சாதாரண சாண்ட்விச்சை கேட்டார். இனிப்பாக இல்லை. நான் சீசினால் தொடங்குகிறேன். முதலில் அதை சிப்குச்சி போல சுருட்ட வேண்டும். சிறப்பு. அடுத்து ரங்கி சேர்க்க வேண்டும். அதனை சேர்த்தளவிற்கு அது அதிகமானதாக இருக்கும். இறுதியில் நிறமிகுந்த நிறமுள்ள சீஸ் குவிகள் கிடைக்க வேண்டும். அதை பின் அந்நிய சுண்டை போனில் பிரெடுக்கு அதன் மேல் தெளித்து சாம்பல் இன்னொரு துண்டில் மூடப்படும். ஆஹா, நல்ல நிறங்கள். அடுத்து இவ்வாறான ஒரு சிறிய அடுப்பு பயன்படுத்தப்படும். இது சில வினாடிகளில் செய்யும். அது ரெடி. இப்போது தேவையானது அழகான பரிமாறல் மற்றும் நிச்சயமாக சலாட் இலை மீது நீ பார்ப்பாய். போரிங், என்னுடையது அழகாக உள்ளது. நீ தயாரா? என்ன என்ன செய்யறதுன்னு தெரியல. கிடைச்சது எதையோ வைத்து ஒரு சாண்ட்விச் செஞ்சுக்குவேன். எனக்கு பரவாயில்லை. ஓ, முக்கியம், அது எங்காவது இருக்கணும். அதை இரும்பு கொண்டு சூடுபடுத்துவேன். சரிதானே? அது எங்கே? ஓ, இதோ அது. இது வேகமான வழி. அப்ப என்ன? நான் ஒரு பொசில வச்சிருக்கிறோம். என்ன? ஐயோ, நான் ரொட்டியை எரித்து விட்டேன். ஏன் நாள் பண்ணிக்குவோம். அருவருப்பாக இருக்கிறது. பதிலாக சமையல்காரரிடமிருந்து ஒரு சாண்ட்விச் வாங்குவேன். லைப்பை மேலும்
இது மிக நேர்த்தியானது. வாவ்! மற்றும் பனியன் இழுத்து நீளுகிறது. எனக்கு பிடிக்கும். முயற்சி செய்வோம். ஓ, ரொம்ப சுவையானது. எனக்கு இந்த சீஸ் மிகவும் பிடிக்கும். கிர்ஃபைஸ்டர்னை இருந்து கியூட் உப்பரி சாப்பிட்டு பார்க்கணும். அவரை மாஸ்டர் நெய் தோணுறானா? ஆம், அது எவ்வளவு ருசியா இருக்குது. பாட்டி, அற்புதம். என்னால் விரும்பி கேள முடிகிறது. ஆமாம், செல்வாக்கிற்காக வாழ்த்துக்கள். நீங்கள் வென்றீர்கள். நீ அருணித்திருப்பதை நான் அறிந்தேன். கொள்ளு பாட்டி. நோம் நோம், அது ரொம்ப சுவையா இருக்குது. கேக்கின் எல்லா எசிவ போகிலும் ரொம்ப ருசியா இருக்கும். ஒடிடடி டீசர் அவரை மேலே வைப்போம். தசுப்பாக ஒரு அழகான விழா நான் முடிச்சேன். இனி என்னோட ஃப்ரை ஒரு ருசியான கேக் எப்படி பண்ண வேண்டும் என்பதை காண்பிக்கிறேன். பனியை வெளியேற்றவும். இப்படி அதிசய சக்திகளால் பான்கேக் தயாரிக்க முடியும். அதை அணிவோம். நீல புளித்த தூளை எடுத்து இதோ இது பனியாகும். எனது கேக் தயாராகிவிட்டது. வா எல்சா அண்ணா, உங்க மேலங்கி மிக்க அழகு. நான் என்ன செய்ய போறேன் என்று தெரியும். நாங்கள் தேனை பயன்படுத்த போகிறோம். என் சிறிய நண்பர்களே, எனக்கு தேன் கூடு தேவையாக இருக்கிறது. மன்னிக்கவும். ஓ, பைபை அந்ததை பாருங்கள். என்ன, அது மேசையின் கீழே இருக்கிறது. அட, கவலை இல்ல. மெல்லிய பாசிகளும். கேக் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. ருசிப்பதற்கு நேரம். இது ஒரு அதிசயம் உண்மையிலேயே. அவ்வளவு நல்லவன் இல்லை. ருசியானது. மீனின் சுவை எப்படி இருக்கிறது? அந்த கருப்பு மற்றும் மஞ்சள் கோடுகள் அதிசயமானவை. நிச்சயமாக அப்பா. ஆம். ஓ, மன்னிக்கவும். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் கொண்டு ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் செய்ய போகிறேன். அது மிகவும் ருசியாக இருக்கும். ஓ, வந்து பாருங்கள். அருமை. என் ரகசிய மூலிகை என்பது முழு பாக்ஸ் சாக்லேட். நான் சேகரித்து வந்தேன். முழுக்கமது நாட்டிலேயே சிறந்த சாக்லேட். சரி, கொஞ்சம் பால் மற்றும் நிறைய காக்கோ மாவு. இல்லை,
மிகவும் சாக்லேட் இருக்கு. அட சுத்தி மன்னிக்கவும் பிரான்ஸ், எனக்கு மிகவும் அவமானமாக இருக்கிறது. நான் சரி செய்து விடுகிறேன். இது நல்லது. கொஞ்சம் நுடல்லாவுடன் காகாவை காக்டெயிலில் ஊற்றி எல்லாவற்றையும் கலக்கிறேன். ஓ, மிக்க நன்றி. எதிர்முகப்பை உருவாக்குகிறேன். சில சாக்லேட் சீரப்பை பக்கங்களுக்கு சிந்துகிறேன். சாக்லேட் சீரப்பை ஊற்றுகிறேன். இதேதான் எம்மா விரும்பியது. கட்சிக்காக கொஞ்சம் வா, இத பார்த்து சாப்பிடும். நாம ஒரு டீ செய்வோம். நன்றி கிறிஸ்டோப். யாரது? விருப்பு மணக்கிறது. அவற்றை வறுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். அது வரைவோம். அருமை. ஓ, நான் இந்த தீயை என்ன செய்வேன்? ஓ இல்லை, நான் உங்களுக்கு உதவுகிறேன். சிறு மந்திரம், அது மிகவும் நல்லது. நன்றி சகோதரி. அப்பிச்சு உங்களை ஆச்சரியப்படுத்துவதற்கான என் முறை. எனது சமையல் முறையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எனக்கு நீல சிரப் மற்றும் நாவல் பழங்கள் தேவை. மற்றும் மேலும் ஒரு தட்டில் ஊற்றுகிறேன். அடுத்ததாக நான் ஒரு கண்ணாடி எடுத்து அதை சிரப்பில் முக்கி பின்னர் நீல நிற பொருட்களில் முக்குகிறேன். ஒரு 1000 அழகானது. இப்போது நமக்கு ஐஸ்கிரீம் வேண்டும். ப்ளூபெர்ரி ஐஸ்ட் டீ மிகச் சிறந்தது. அதற்கு சற்று ஐஸ் இட்டுக் கொள்கிறேன் மற்றும் சில பால். சிறப்பு. பிளெண்டரை ஓட்டுகிறேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. எல்லாவற்றையும் ஒரு கண்ணாடியில் ஊற்றுகிறேன். மேலாக சில நுரை தட்டிய கிரீம். மேலும் ஒரு சுருக்க குழல். காக்டெயில் எப்போதும் தயாராக உள்ளது. எல்சா, அற்புதம். எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. என்னோட ஒரு காக்டெயில் தயாரிக்கிறேன். வானவியில் உருவாக்குவது. பால் கூடை செய்கிறோம். மேல் நட்டு நல்ல ஆக்கோடு பருப்பு. இந்த சுவர் மிகவும் மோசம். பற்கள் மாறாது. நான் அதை உடைத்து விட்டேன். அதுக்கு கீழஞ்சூர். அடி, இதை எப்படி மீண்டும் இடவே? இது வேலை செய்தது. நல்லது. அனைத்து பாலும் சேர்த்து கலக்கவும். இது எப்பொழுதும் வேலை செய்தது. அவங்க அவங்களை கொதிக்க விடு. ஆச்செதிக்கவும் ஊறுகிவிடும். எல்சா, நீ கஞ்சனம் செய்ய முடியுமா? உரைக்க இதோ. எல்லாமே அழகாக தோன்றுகிறது. ஆனால் இதிலிருந்து நான் தொடங்க விரும்புகிறேன். விண்ணிலிருந்து உதிர்ந்த கீற்றாக இருக்கும் கிரீம் அருமையாயிருக்கிறது. ஓ வாவ், இதை பாருங்கள். சாக்லேட் இதயங்கள் மிகவும் சுவையாக உள்ளன மற்றும் காக்டெயில் கம்பீரமாய் இருக்கிறது. கிறிஸ்டப் கம்பீரமாய் இருக்கிறது மற்றும் எல்சா அழகாக இருக்கிறது. எனக்கு நலமாக இல்லை. எனக்கு குளிர் அடிக்கிறது. என்ன நடக்கிறது? நன்றி எல்சா. அதற்கு நிறுத்து. அப்போல் கிறிஸ்டாப் தான் ஜெயிச்சவன். ஓ, நம்ப முடியல. என் படுக்கை. இப்போ எனக்கு குக்கீஸ் ரொம்ப பிடிக்கும். எல்லோருக்கும் தெளிவா? நான் என்ன செய்ய வேண்டும்? இதோ மாவு. நாம இதை பரப்ப வேண்டும்.
வட்டமான குக்கிகளை வெட்டுகிறோம். அதை பேக்கிங் ஷீட்ல வைக்கின்றேன். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் சாக்லேட் குக்கீஸ் செய்ய விரும்புகிறேன். அதை அங்கே தூவி அதனை ஓவன் உள்ளே வைக்கின்றோம். எனக்கும் எனது சொந்த குக்கீஸ்களை உருவாக்க விரும்பினேன். பனிமலர் போன்ற வடிவத்தை வெட்ட போகிறேன். ஓ, நான் ஏற்கனவே எனக்கு பிஸ்கட்டுகள் சமைத்து விட்டேன். இப்போது அது அலங்கரிக்கப்பட வேண்டும். ஊஃப். ஆமாம், நான் விரும்புகிறேன். அதை சூப்பர். புடைசல்களால் அலங்கரிக்க. கொம்பு ஆக இருக்கும். இப்போது இது ஒரு மானின் மூக்கு ஆக இருக்கிறது. ஆமா, கண்டிப்பாக. பிரகடனமான நூல். பல்லுக்கு சாக்லேட். ஓ, இது கொஞ்சம் சோகமா இருக்கு. இது அதிர்ச்சி தருகிறது. இது பல சுகமான அனுபவம் போன்றது. எல்லாவற்றும் நான் எல்லாவற்றையும் நுடல்லா விட்டு அலங்கரிப்பேன். ஒவ்வொரு கூக்கிக்கும் கொஞ்சம் ஊற்றுவேன். இப்போது கம்மாளுகள் நேரம்தான். இது மிகவும் மென்மையானதும் சுவையானதும். அதை தூக்கி எறிகிறேன். தயாரா? நான் எல்லா கம்மாள்களையும் ஒரு அம்பை பயன்படுத்தி பிடிக்க போகிறேன். பயன்பட்டது. ஓ, வாங்க. ஹூ ஹூ. அது நல்லா இருக்கும். நான் என்னுடைய பர்னரால் சில மார்ஷ்மெல்லோக்களை வருகிறேன். ஒவ்வொரு குக்கும் இட்டு புதுக்கியும் வைத்து ஒரு சாண்ட்விச்சாக செய்கிறேன். இது மிகவும் அற்புதமாக உள்ளது. ஆஹா, அண்ணா, அது அற்புதம். ஆம், ஜொங்மாள் குளிர்ச்சியானது. இப்போது எனது முறை. சிறப்பு. எனது கூகிகள் முடிந்துவிட்டன. எனக்கு ஐசிங் தேவை. ஹூம் ஹூம். இந்த ஐசிகள் பயன்படும். ஜாய், இந்த இடத்தில் சில சிறிய விவரங்கள். இது பூரணமானது. எம், இதை நீ முயற்சிக்க நேரம். என்ன அரைக்கியா? இதை முயற்சி செய் அல்லது எனது உடையை. சப்பு, எனக்கு மேலும் வேண்டும். அது மான்தான். நான் அதை உருவாக்கி. அது மிகவும் ருசியாக இருக்கிறது. மேலும் சில முழு குக்கீகளின் கோபுரம். ஓ, அவை மார்ஷ்மெல்லோவிலும் மற்றும் சாக்லேட்டுகளிலும் உள்ளன. இது அபாரமாக உள்ளது. ஆனால் யார் வெற்றி பெற்றவர்? என் விரல் முடிவு செய்யும். வெற்றியிட்டீர்கள் எல்சா. எம்மாவிற்கு நன்றி. 3, 2 திறக்கிறது. மிளகாய் காரமா? என்ன? இல்ல. நான் அதை சாப்பிடக்கூடாது. ஆனால் நீ முதலில் முயற்சி செய். இல்லை, நீ முதலாவதாக இருக்க வேண்டும். என்ன? ஆனால் எப்படி? பசங்களே, முதலில் செல். நான் அவதை கவனமாக எடுக்கிறேன். எனக்கு காரமான உணவு பிடிக்காது. நான் சொன்னேன், இதை சாப்பிடு. ஒரு நடமாடல். என்ன? அது என்ன? நம்பிக்கை. அது அல்ல. மிளகாய். ஓ மை. ஒரு கும்மாளத்துக்காக. ஓ, நான் தீயில் இருக்கிறேன். நான் வேண்டாம். அதுதான் சரி, ஆனால் நான் செய்யணும். இது உங்கள் முறை. சரி, அதனால் எனக்கு சாக்லேட் மிளகாய்கள் இருக்கு. நல்லது. இதையெல்லாம் சந்தோஷமாக சாப்பிட போறேன். இனிப்பு. அதை நான் வைத்துக் கொள்கிறேன். சுவையானது. அவள் சிக்கலில் விருந்தாயிருக்கிறாள். ரொக்குங்கள். என்ன? நான் உண்மையில் நான் அதை ஒன்றிலேயே செய்ய வேண்டும். அப்படியே பொறுங்கள். நிறைய ஆக்சிஜன் இருக்க வேண்டும். மேலும் எங்களுக்கு நிறைய நீர் வேண்டும். ஆகையால் நீச்சல் குளம்தான். நீங்கள் எனக்கு பணிவிடை செய்ய தேவையில்லை. அது ரொம்பவும் நன்றா இருக்கிறது.
அருமை. நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் நான் தான் முதலாவன். வாவ், அருமை. சிறந்தது. நான் அதை தேய்க்கிறேன். நாங்கள் ஒரு ஜின்னர். ஓ, ஒரு நிமிடம். அதற்குள் காந்தளி இருக்கிறது. பாருங்கள், நான் அதை என் வாயில் ஊற்றப் போகிறேன். வசிப்பது குளிர்ச்சி. நீர் அதிர்ஷ்டசாலி. ஒருபோதும் இல்லை. கீத், நீங்க பகிர விரும்புகிறீர்களா? பொறுக்கியவனாய். சரி, என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். அது பார்க்க தோன்றுகிறது. என் செல்லமே, என்னிடம் வா. இப்போ நான் உன்னை தேய்க்க போறேன். என்னை பிடிக்கும். இது கண்ணாடி. எது? என்ன நடக்கிறது? அது சரி. ஓ, ஜீனி, வணக்கம். நான் உங்களுக்கு கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறேன். என் மதிப்பிற்குரியவரே, நான் இதுக்கு வேண்டும். இதுக்கு நிறைய. எனக்கு பயமா? பாம். எனக்கு இது செய்யப்படும். அவர் எங்கே? ஒரு நிமிஷம். ஹா, அற்புதம். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அருமையாக உள்ளது. நிறுத்து. எனக்கு இனிப்பு அழகாக மிச்சமில்லை. சரி, கல், காகிதம், மூளை. என்ன? நான் முதலில் தொடங்க போகிறேன். ஓ, வாங்கலாமா? சரி. அதை நான் எப்படி செய்ய முடியும் என்று பார்க்கலாம். நான் என்னுடையதை சாப்பிட போகிறேன். இது மிகவும் சுவையானது. எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். அற்புதம். அவன் மிகவும் அதிர்ஷ்டசாலி. அது திருப்திகரமாக இருந்தது. தொடங்கு நண்பா. சரி, ஆதரவு. சரி, ஆம், இந்த முறை என்னுடையது. ஆ, ஓ, வா. நான் ஒரு பத்தி கூட குறிக்க முடியல. மைக், தயவு செய்து எனக்கு உதவி செய். தூளாயிரு. எனக்கு தெரியும். இதை மூடி தட்டி நன்கு குலுக்க வேண்டியது. பிறகு அது எப்படி நடக்கும் என பார்க்கலாம். இப்போது அதை திறக்க மறி சுருண்டு தயார். நான் அதனை அரிசலாகவே சாப்பிட வேண்டுமா? சிந்திக்க வேண்டும். நாம் விஷயங்களை வெடிக்க விட போகிறோம். இதை மூடி போடுவோம். நன்கு பிடித்துக்கொள். நீங்க எங்க செல்றீங்க? அது என்ன? அணைத்துக் கொள்ள நேரமா? அது வேண்டுமா? ஆம். பையன். அதோ போங்க. உங்களுக்கு செய்து விடுகிறேன். தான் சென்று சாப்பிடுங்கள். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். முதலாளியாக இருக்க போகிறேன். இது ஒன்று. என்ன? ஒரு நாய்? எத்தனை அழகு! இதை அளவு கேள வேண்டுமா? ஓ, தங்கமே, என்ன ஏடிஎஸ்ல நடக்கிறது? ஒரு நாய் பார்க்க. ஹேய், அது அருமை. ஆமா. நான் உன்னை முயற்சிப்பேன். ருசியானது. என்ன? நிக்கல், இரண்டாக முயற்சிப்போம். இல்லை, அது எனக்கு. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. கஞ்சத்தனம். விளையாடுவோம். நீ எலும்பு வேண்டுமா? ஒரு பந்தியில் விளையாட விரும்புகிறீர்களா? எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது பாருங்கள். ஓ, வாவ். நீங்கள் விளையாடுகிறீர்களா? நான் என் நாயுடன் கூட விளையாடுவேன். நீங்கள் ஒரு எலும்பு விரும்புகிறீர்களா? இது ரொம்ப நல்லதில்லை. ஒருவேளை ஓசை இருக்கிறதா? என்னோட ஒரு பஃப் ட்ரோல் ஆகவும் அல்லது ஒரு டக்கி ஆகவும் பயனற்றது. நான் உன்னை ஏதாவது 20 சாப்பிடுவேன். அது சரியான தேர்வு. சுவையானது. எப்படி? அவள் நாயை சாப்பிடுகிறாளா? ஓ, வாய் திறந்து மாட்டிக்கிட்டேன்.
இது ரொம்பவும் நல்லது. ஐயோ என்ன என்ன என் நாய் தூய்மை கூச்சலிட்டது. 1 2 3 ஷுரு. ஓ நான் தான் முதல் மனிதன் மீண்டும். ஓ ஒரு கேமரா க்ளூ. சில புகைப்படங்களை தோண்டலாமா? நான் இப்போ பார்த்து கொள்ள முடியவில்லை. நீ ரொம்ப நகைச்சுவையானவள். ஓ ஆமா. என்னை தோன்றுகிறது எனக்கு ஒரு யோசனை உண்டு. நாம் ஒன்றாக படம் எடுக்கலாம். நான் அவனை பயமுறுத்த வேண்டுமா? சரி சரி, நான் ஒரு படம் எடுத்தேன், பார்ப்போம். சரி, என்ன அங்கே ஒரு பலாத்காரி இருக்கிறது. அது நான் தான். ஓ என்ன ஒரு கேள்வியாய். ஓ எனக்கும் ஒரு கேமரா இருக்கிறது, ஆனால் உண்மையானதல்ல. ஒரு நிமிடம், அது சாப்பிடக்கூடியது. எவ்வளவு ருசியான இறைச்சி. ஓ அந்த பிரகாசம் என்ன. இந்த கத்தி இப்போது சாக்லேட்டில் இருந்து செய்யப்பட்டுள்ளது. அதை உடைக்கலாம். சிறிய துண்டுகளை சாப்பிட குளிர்ச்சியாக இருக்கிறது. அவள் மிகவும் அதிர்ஷ்டசாலி. எனக்கு கொஞ்சம் கொடு தயவு செய்து. இல்லை, நான் தானே அதை சாப்பிடுவேன். அப்போ இந்த கேமராவை கடத்தி விடுவேன். இது எனது. குறைஞ்சபட்சம் ஒரு துண்டு எனக்கு தரு. இப்போ பிளிட்டி, இது ஒரு அதிசயம். ஏ டேபிளை முயற்சி செய்யலாம் வாங்க. ஆமா, நான் கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலி. வாங்க மெஷின், என்னை ஏமாற்ற வேண்டாம். எனக்கு சுவையான வேலை வேண்டும். ஸ்கிட்டில்ஸ். ஆம், இன்று அதிர்ஷ்டம் என்னோடு உள்ளது. நானும் அதிர்ஷ்டசாலி ஆக வேண்டும். மியாவை ஆப்பிள் கொண்டது. நீலி புறாச்சா. என்ன பூனை உணவு. இதுவே நான் எதிலே இருக்கின்ற திரை பெறலாம். உனக்கு சரியானதுதான் ஜெனிஃபர். ஓ இல்ல, நான் எனது சுவையான உணவுகளை பெறுவேன். வாவ், மாயப்பிண்டம். இப்போது அதை முதலில் நானே சொடுக்கு. என்ன நடக்கிறது? மற்றும் இதோ என் விருந்தினர்கள். உங்க சந்தேஷனுக்கு உங்களை வரவேற்கும் போது மகிழ்ச்சி. அப்படின்னா பொத்தானை அழுத்த அறிக்கையாகும். இனி எனக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் கிட்டும். நான் ஆரஞ்சு ஒன்றை கிளிக் செய்ய பெரிய விரும்புகிறேன். தேர்வு. ஜெனிபர், ஸ்கோர் போர்ட் என்ன சொல்கிறது? அது நூடல்லா. ஆம், உங்களுக்கு அதிர்ஷ்டம். ஏனெனில் எனக்கு முழு பக்கெட்டின் நூடல்லா இருக்கிறது மற்றும் அதெல்லாம் உங்களுக்கே ஜெனிபர். இதன் வாசனை மிக்க சுவையாக உள்ளது. இதனுடல்லா இந்த சுவையை மற்ற எதையுடனும் குழப்ப மாட்டேன். கொஞ்சம் கூடவும் காமெடிக்காரன். நெஞ்ச கதக்காது. உங்களுக்கு எப்படி தனிச்சோதனை வேண்டுமோ அப்படியெல்லாம். கடைசி துளி எல்லாம். ஓ அவோ என்னோட தலைக்கு ஏதோ விழுந்துச்சு. ஆமா, இது நுடலா இருந்த பக்கெட் மாதிரி இருக்கே. நுடலா முடிஞ்சதுன்னு ஒரு அறிகுறியா போற மாதிரி. இதே மாதிரி ருசிகரமான ஒரு விஷயம் அதிர்ஷ்டசாலி ஜெனிபருக்கு கிடைச்சால் எனக்கு கண்டிப்பா அதிர்ஷ்டம் இருக்கும். சரி, நீ சரியா மியா. உனக்கு மார்ஷ்மெல்லோஸ் கிடைக்கும். எனக்கு ஒரு பெரிய ஃபைல் இருக்குது, அதனால உனக்கு இருக்கியதாக சா இருக்கும். மார்ஷ்மெல்லோக்களின் மழை. நான் என் வாயில் ஒரு மார்ஷ்மெல்லோ பிடிக்க போகிறேன். அது வேலை செய்தது. வாவ், எனக்கு ஒரு அருமையான யோசனை வந்தது. ஜெனிஃபர், உன் கன்னத்தை தயார் பண்ணிக்கொள்ளு. நீ என்ன செய்கிறாய்? வா, கத்தாதே. நீங்களே நீதிபதி ஆகுங்கள். நூடெல்லா இல்லாம மார்ஷ்மெல்லோவா? சவெங் ருசியா. நீங்கள் ஒரு சிறந்த திட்டத்தை உருவாக்கினீர்கள். வாவ், மியாவிடம் ஒரு முழு பெட்டி மார்ஷ்மெல்லோஸ் இருக்கிறது. அவள் அதை எனக்கு பகிர்ந்தால் சந்தோஷமாக இருக்கும். மியா, வணக்கம். நீண்ட நாட்களாச்சு. நான் ஒரு மார்ஷ்மெல்லோ வாங்கலாமா? உனக்கு மார்ஷ்மெல்லோவுகள் வேண்டுமா? ஏன் இல்லை, இதோ. மியா, நீ என்ன செய்கிறாய்? நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போவதில்லை. இவை எனது. அதாவது நான் அதையெல்லாம் சாப்பிடுவேன். பேராசை. எனக்கு என் சொந்த மார்ஷ்மெல்லோஸ் இருக்கிறது. இந்த பொத்தான் அழுத்தப்பட்டு விட்டது. அவற்றை என்னிடம் எரியுங்கள் கிளவுன். உங்களை பாழாக்க விரும்பவில்லை, ஆனால் அது மார்ஷ்மெல்லோஸ் அல்ல. என்ன இது? என் தலை. கவனமாக இருங்கள். இவை சிறிய மென்மையான மார்ஷ்மெல்லோஸ் இல்லை. கழிவறை காகிதம். சரி, இது மியாவை மொக்கையிட ஒரு சிறந்த வாய்ப்பு. இப்போது அவள் எப்படி தவறாக நடக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்வாள். ஓ, ஏன்? என்ன நடக்கிறது? இது கழிப்பறை காகிதமா?
என்னை மாசு பண்ணியிருக்கிறது. லாபத்தினால் உங்கள் நல்லவற்றை பார்த்துக் கொள்ள வேண்டும். மிகவும் நல்லது. இப்போது நான் முழுவதும் இதில் விழுந்து விட்டேன். நான் ஒயிட்டி விரைவாக முடிந்தால் ஒரு ஷவர் எடுக்க விரும்புகிறேன். கிடையாது செல்லமே, நீங்களும் பொத்தான்களும் மட்டும். சரி, அதை நானும் ஒரே நேரத்துல ரெண்டையும் அழுத்துறேன். உதவும் சிறந்த தீர்வு. தேனோட மோச்சா. ஓ ஆம் மியா, இது அற்புதமாக இருக்கும். மூடியை உதறிவிட்டு தொடங்கலாம். ஓ, என்னுடைய தலையில் ஏதோ ஊற்றப்படுத்தப்பட்டுள்ளது. இது மிகவும் இனிப்பு நிறைவாக இருக்கிறது. இது தேன். எனக்கு தேன் மிகவும் பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. அசையாத. ஓ ஆம், இப்போது என் மீது ஏதோ பொழிகிறது. ஏதோ வெள்ளை. இது பனியா? அது போல தெரியவில்லை. ஒரு பூ. சரியா, சுவை உணருங்கள். அப்போ நான் என்ன அனுபவிக்கணும் என நீ என்ன நினைக்கிற? எனக்கு தெரியல மியா. பல நீ அற்புதமா இருக்கிற. நீ வீதி விளக்கு போல ஜொலிக்கிற. குறைவான சொல்கள், அதிகமான செயல்கள். ஜெனிபர், இந்த வெள்ளையில் மிதந்த பிங்க் பட்டன் ஆபத்தற்றது போல் தோன்றுகிறது. அது உங்களை குறிஞ்சி யூனிகார்ன் வளையல்களை கொண்டு வந்தது. வாழ்த்துக்கள். நான் அவற்றை ஏற்கனவே சுவைக்கிறேன். சரி, அதை நினைச்சு உன்னை வேதனைப்படுத்த வேண்டாம். வாய பெருசா தர ஜெனிஃபர். ருசியானது. பிடியா நவுசன் அலசி அனுபவிச்சுக்கலன. அதிர்ஷ்டம் எந்த நேரத்திலும் மாறிவிடலாம். ஆஹா, எனக்கு தெரியும். என்னிடம் நடலா வாளி இருக்கிறது. அதுல நீங்கள் மோதிரங்களை சேகரிக்கலாம். இதன் மூலம் அவற்றை சாப்பிடுவது மிகவும் வசதியாக இருக்கும். மிகவும் நல்லது. நீங்கள் மொத்தமாக கை நின்று எடுக்கலாம். சுவையாக இருக்கிறது. தினமும் இது போல இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் ஜெனிஃபர், நீங்கள் சம்மர் ஷேர் இருக்கிறீங்க. நேசி முயற்சி. அது இன்னும் பகிர்ச்சா இருக்க. நீங்க ஏதோ ஒண்ணு சேர்க்கணும். நீ இப்போ என்ன செய்கிறாய்? ஓ, நீர்க்காலை பால் எடுத்துக்கொண்டிருக்கிறாய். பால் இல்லாமல் ஒரு உலர்ந்த காலை உணவு என்ன? மிகவும் புத்திசாலித்தனம் ஜெனிபர். அப்படியா? இப்போது நிறையவே நல்லது. பக்கெட்டை நீர்நிலை கீழே வைப்பேன். பால் சேகரிக்கும் போது அதை மென்று கொள்வீர்கள். சுவையாக இருக்கிறது. ஹே, காமெடி. என்னை பற்றி என்ன? பாருங்கள், நான் பட்டனை அழுத்தினேன். சுவையான பொருளை எறிந்து விடுங்கள். அருண் ஆசைப்பட விரும்பலையா? பட் நாய்களின் உணவை சுவையா கூற முடியாது. ஆனால் அது ஆர்வம் உள்ளதாக இருக்கும். என்ன ஒரு நாற்றம்! இதை பற்றி திரைட்டேன் இல்லை. போதும் போதும், இப்போது போதும். நான் இனிய நீங்கள் வைக்கிற விளையாட்டுகளை விளையாட விரும்பவில்லை. பத்திரிகையை நிறுத்து. நீ புடியில் உள்ளவரை எனது நியமங்கள் கீழ்ப்புறப்படுகின்றன. நான் இங்கிருந்து வெளியேறிய பிறகு நீ விலகி இருக்கணும். எவ்வளவு அதிர்ஷ்டசாலி. பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆனால் பார்க்க நேரமில்லை. நான் பட்டன்களை அழுத்துகிறேன். இன்று நான் அதிர்ஷ்டம் உள்ளவளாக இருக்கிறேன். எனவே உடன்பட்டியா 2 பட்டன்களை அழுத்துகிறேன். துணிச்சலான முடிவு. மேலும் ஒவ்வொரு துணிச்சலான முடிவும் அது முடிவுகளை கொண்டிருக்கிறது. என் பிடித்த கூட்டணி திரையில் உள்ளது. முட்டைகளில் இருந்து தொடங்கலாம். அரக்கா, இரக்களா? இதோ கற்களா? இல்ல, இவை கச்சா முட்டைகள். ஓ, இந்த விளம்பரத்தை பார்த்தா புரியுது. நம்ம கெட்ட நேரம். வா ஜெனிபர், உனக்கு இப்போ நல்லா தான் இருக்கா? நினைவிருப்பேன், நீ 2 பொத்தான்களை அழுத்தின. அதுவும் போதவில்லையா? அடி இறக்கைகள், முழு தொகுப்பு. ஆம், என் அதிர்ஷ்டமே என்னை எதிர்த்து திரும்பி விட்டது. இப்போது நான் ஒரு கோழியிடம் போன்று ஆகிவிட்டேன். நீங்கள் என்னை இப்படி ஆக்கினீர்கள். கௌதவமே, பட்டு பூஞ்சை உன்ன மீது மிகச் செலுத்துகிறது. ஜெனிஃபர், உன்னை பாருங்கள். எதுக்காக பொத்தானை அழுத்து மியா சொல்லுங்க. நல்ல வேளை, எந்த பொத்தானை அழுத்துறது? சரி, இதை பயன்படுத்துகிறேன். வாவ், அதன ஒரு அதிர்ஷ்டம். த பாஸ்கோ. மியா, உறுதி செய்து கைப்பிடி. உன் வாயை திறக்காததுதான் நல்லது. சரி, ஆலோசனைக்கு நன்றி. என்ன மேல் சாஸ் ஊற்றாம இருக்கலாம். அவையே விதிகள் மியா. எனவே நம்மால் பொறுமையாக இருக்க வேண்டும். அது முடிவடைய பார்க்க வேண்டியதுதான். ஓ, அதுதானே. ஓ, இன்னும் என் வாய்க்குள் வந்துட்டது. நான் எரிகிறேன். அந்த ஜாக்கிர தான் தீப்பிடித்துக் கொண்டு விட்டது. உதவி. மக்கள் மீது டாபாஸ்கோ சாஸ் ஊற்ற வேண்டியவன் இல்லை. அப்படியானால் சரி மியா, நான் உனக்கு உதவுவேன். நான் ஒரு நாற்காலியை அணிவிப்பேன். இப்போது நான் ஒரு உண்மையான தீயணைப்பு வீரரை போல இருக்கிறேன். இந்த சாம்பலின் அளவை அணிக்கும் நேரம். ஓ, நன்றி. இப்போது நான் நனைந்து விட்டேன், ஆனால் எவ்வித தீயும் இல்லை. அருமையான வேலை. அதுவே சரி. என் மனதிற்கு இந்த சவாலை வெற்றிகரமாக அமைந்தது. பெண்களே, கோருங்கள். பாட்டி எங்களுக்கு உணவை கற்றுக் கொடுக்க இவர் வருகிறார். எவ்ரிவன் எல்லோரும் இங்க இருக்காங்க. என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா இருக்கு. சரி, நான் கேஸ்ட் ரூபத்துல ஒரு கேக் பண்றேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வார்ப்பினை வெட்டுவது, துண்டுகளை அகற்றுவது
ஆஹா, நன்றி பாட்டி. ஆமாம், இது ருசியே. சரி, அற்புதம். ஓஹ், இது எவ்வளவு அழகா இருக்குது. மேலும் கிரீம் வைக்கிறேன். அது என்னுடைய இளஞ்சிவப்பு கோட்டை. இப்போது அழகான கோபுரங்களை உருவாக்க வேண்டும். அதற்கு நான் வஃபில் கோன்களை பயன்படுத்துவேன் மற்றும் அதை நம்ப முடியாத அளவு குளிர்ச்சியானதாக உருவாக்க சில நீல ஃப்ராஸ்டிங் தேவை. இப்போது ஒவ்வொன்றிலும் நிறமுள்ள சிதறிகளை பயன்படுத்த வேண்டும். அழகாக உள்ளது. இப்போது சில சாக்லேட் பயன்படுத்த போகின்றேன். இது இன்னும் அதிக சுவையை கொண்டு வரும். சிறிய மார்ஷ்மெல்லோக்களுடன் அலங்கரிக்கின்றேன். அதை பாருங்கள். மேலும் மேல் பக்கம் ஒரு இளஞ்சிவப்பு கொடி. ஆனி, நல்ல வேலை. ஆனால் என்னோடும் ஒரு யோசனை இருக்கிறது. எனக்கு சாக்லேட் மற்றும் முட்டைகள் வேண்டும். நாம் அதை மொத்தமாக உருக்க போகிறோம். அதை கூடுதல் வேகமாக செய்ய நாம் வெண்ணெய் பயன்படுத்த போகிறோம். உருகிவிட்டது. இப்போது அதை கேக்கின் மேல் ஊற்றுவோம். சில காம்ப்ளாக்கள் நேரம். கிட்கேட்கள் நல்லவை. அவற்றை சரக்கி வைக்கவும், அழகுக்காகவும் ருசிக்காகவும் சில ஸ்ட்ராபெரிகள் சேர்க்கவும். அழகுக்காக அதை செம்பொன்னால் கட்டி என் கேக் தயார். பாட்டி, இது அருமையாக இருக்கிறது. உரை, நான் உண்மையாக குளிர்ச்சியான கேக் எப்படி இருக்கும் என்பதை காண்பிக்க உள்ளேன். நான் கேக்கில் கருப்பு கிரீம் பரப்பி அதை சீராக தட்ட வேண்டும். சரி, கை, அச்சு. நன்றி. என்ன வேண்டும் என்று தெரிந்து வைத்ததற்கு மகிழ்ச்சி. லிக்விட் மார்ஷ்மெல்லோவை அச்சில் ஊற்றுகிறது. இப்போது அதை வெளியே எடுத்து பார்க்க என் வெள்ளை எலும்பு கூட்டுகள். அதில் நம்ப முடியும் அளவிற்கு அழகாக இருக்கிறது. கேக் அலங்காரம் செய்ய வேண்டும். காந்திய இருட்டு நம். ஆஹா, அருமையாக திருஷ்டிக்கிறது. இதோ கடைசி பாகம், ஸ்ட்ராபெரி சர்பு. நான் அதை விரும்புகிறேன், ஏனெனில் அது என்னை இரத்தத்தை நினைவூட்டுகிறது. நிறைய ஊற்றிக் கொண்டிருக்கிறேன். முடிந்தது. வணக்கம், வரவேற்கிறேன். ஓ, இந்த விளையாட்டுகள் மிகவும் சுவாரஸ்யமாக தெரிகிறது. மிகவும் சுவையானதாக இருக்கிறது. அருமையான வேலை எனிட். நான் உன்னை நேசிக்கிறேன். பாட்டியாவது என்ன செய்தாரே என் கண் கண்டு. அதுவும் அருமையாக இருக்கிறது. ஓ, பார்ப்போம். படிநக்குகள் கொஞ்சம் விசித்திரமாக இருக்கின்றன, ஆனால் மிகவும் ருசிகரமாக இருக்கின்றன. நான் இன்னும் வேண்டும். சுவையாக இருக்கிறது. நான் வெற்றியாளரை தேர்வு செய்வதில் கஷ்டப்படுகிறேன், ஆனால் அது புதன்கிழமை. ஆம், நான் சிறந்தவனாக இருப்பேன் என்று எனக்கு தெரிந்தது. ஓ ஆமா, எம்மா இந்த முறை என்ன விரும்புகிறாள் என்று நான் யோசிக்கிறேன். ஓ, பீட்சா அருமையாக இருக்கிறது. தொடங்கலாம். ஆனி, ஆனி, நிறுத்து. மாவை அடிக்காதே. ஓ, மாவை எப்படி உருட்டுவது என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அது நீங்கள் அந்த உருட்டும் கம்பிகளை பயன்படுத்த வேண்டும். பாட்டி, சரி, இத பாருங்கள். ஆமாங்க, நன்றாக இருக்கிறது. ஆனால் நான் அதை பார்க்கவேன். எனக்கு தெரியும், நான் ரப்பருடன் என்னுடைய சொந்த பீட்சா மாவை பரிமாறப் போகிறேன். அற்புதம். அதை நிலைநிறுத்து. நான் விரும்பும் இடத்தில் ஹப்பா பப்பாவை கொண்டு செல்ல சிறப்பு ஊர்ந்தேகரியை பயன்படுத்துவது. தாத்தா, அது அழகாக தெரிகிறது. ஓ, நீ நல்லா செய்கிற செல்லமே. இப்போது எனக்கு தக்காளி ஒத்திகை பேஸ்ட் தேவை. அடுத்ததாக நிறைய சீஸ் அரைக்கணும். அது என்ன? பெப்பரோனி இல்ல, நான் சுக்கினி வெட்ட போறேன். ஓ, அது செம்மையா இருக்கு. என் விருப்பமான தக்காளி, ஆமாம், மற்றும் ப்ரோகோலி.
அருமையாக இருக்கிறது. இந்த பீட்சா எரியட்டும் என்று நான் நம்புகிறேன். இப்போது என் பீட்சா நேரம். அடிக்கோழி வண்ணம் கொடுக்க தொடங்குவோம். மற்றும் சிறப்பு நன்றி நன்றி. நான் கொஞ்சம் பெப்பரோனி போட போகிறேன். இப்போது சில சிவப்பு மிளகாய். இந்த சிட்டுக்குருவியை பாருங்கள். இதற்கு கொஞ்சம் தீ வேண்டும். கருத்துக்களில் எழுதுங்கள். நீங்கள் இந்த சிட்டுக்குருவிக்கு என்ன பெயர் வைப்பீர்கள்? ஒருவேளை கார்ல் அல்லது டான். சஸ்ரியாக இருக்கிறது. மேசையை எத்தனை திரும்பி சென்றேன். என் பீட்சா தயாராகிவிட்டது. புதன்கிழமை நீ ஒரு கிள்ளியை பிடித்திருக்கிறாய். அதை பார்த்து சரி பார்த்து பாருங்கள். உங்களுக்கு இது பிடிக்கும். என் பீட்சாவிற்கான நேரம். நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டறிந்தேன். நாங்கள் கமீமாவில் சில திரவ மார்ஷ்மெல்லோவை சேர்ப்போம். நிச்சயமாக ஒரு இதயம் மற்றும் மேலும் சில இனிப்பு. அற்புதம். குண்டு சர்க்கரை முடிந்தது. நொடிக்கு காய்கறிகளா? நான் இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். அதை முயற்சிப்போம். இது மாவால் செய்யப்பட்டது. இது என்ன? ஓ, நான் உள்ளே கொதிகிறேன். புதன்கிழமை அது சரியானதில்லை. இதில் என்ன இருக்கிறது? காய்கறிகள். என்ன வில்லங்கம். இது பீஸா கூட இல்லையே. என்ன செய்யறா நீ? நல்லா இருக்கு. இருங்க, இதுக்கம்மா. அற்புதம் கெனட், நீயே சிறந்தவன். நீ வெற்றியாளர். வாழ்த்துக்கள். என்ன உண்மையா? வாவ். சரி, எங்களுக்கு தீட்டினை காட்டவுங்கள். சுவாரஸ்யமான தேர்வு. ஒவ்வொருவரும் உங்களுக்கு ஒரு காக்டெயில் செய்வர். எனக்கு ஏற்கனவே ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. எனக்கு வெப்பமாவும் குண்டமும் எனது மந்திர புஸ்தகமும் தேவைப்படும். சிறந்த காக்டெயில் ஊது மந்திரம். எம்மாவுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். எல்லா பொருட்களை சேர்த்து சில ஊதா பேண்டா, மூக்கில் இருந்து சில சளி, ஒரு தெரு சிடிக்கித்தத்தில் சில சிவப்பு புளி கூடிய சர்பா பூசி, சில பயங்கரமான தூவல். அழகானது. நிறுத்து. அம்மா, சரி, நமக்கு கொஞ்சம் விசிலனுக்குரிய கிரீம் வேண்டும். அதிகமாக. சில கமீஸ் அலங்காரமாக. அதிசயம். உங்களுக்கு இந்த கண்கள் பிடிக்கிறதா? எனக்கு அவைகளை மிகவும் பிடிக்கும். கொஞ்சம் ஜாம், ஒரு ஸ்ட்ரோ. இப்போது நான் முடிச்சேன். வேடிக்கையாக இருக்காதே. எம்மாவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்காது. நான் பச்சை காய்கறிகளால் ஒரு ஆரோக்கியமான காக்டெயில் செய்ய போகிறேன். அவை மிகவும் சிறந்தவை. அதை அனைத்தையும் கலக்கினேன். நிச்சயம் இதனால போதும் என நினைக்கிறேன். மிருதுவாக அவர் செய்கிறார். நான் வீணாக நேரமில்லாமல் விரைவாக என் காக்டெயிலை தயார் செய்துவிட வேண்டும். சிறிது சுவையான பட்டி பிறகு எடுப்பேன். மூடியை நேரமாக்கி அணைத்து விடுவதை ஒரு கோப்பையில் ஊற்றுகிறேன். பாருங்கள், இதுதான் இதய வடிவம். அது புளிக்கும். அது இவ்வளவு புளிப்பாக இருக்கும் என்பதை எதிர்பார்க்கவில்லை. சரி, எனக்கு கொஞ்சம் ஐஸ் வேணும். இதுவும் இதய வடிவத்தில் உள்ளது. இப்போது பாருங்கள், எல்லாவற்றையும் ஒரு போடில் போடுகிறோம். இதை குழைத்த துகள்களாக்க போகிறோம். கவனமாக இருக்குங்கள்.
சிறப்பாக உள்ளது. அதை ஒரு கண்ணாடி வாளியில் ஊற்றி இப்போ கொஞ்சம் சோடா பயன்படுத்தணும். நான் ஃபேண்டா பயன்படுத்த போறேன். வாருங்க, இது வேலை செய்யல. உங்களுக்கு ஒரு நல்ல குலுக்கல் கொடுத்தால் என்ன? அதை நிச்சயமாக செய்யக்கூடாது. நான் முழுவதும் ஃபாண்டாவால் மூடப்பட்டிருக்கிறேன். சரி, பரவாயில்லை, நான் சௌகரியமாக இருக்கிறேன். அதை நமது கண்ணாடியில் ஊற்றி இருக்கின்றேன். இப்போது நான் நீல சோடா பயன்படுத்த போகிறேன். ஆனால் எனக்கு பாதுகாப்பை முன்னிலையில் வைக்க வேண்டும். அதற்கேற்ப கூடாது. அதை ஊற்றுகின்றேன். அழகான. இப்போது அதில் புளிப்பு ஜாம் மற்றும் நட்ஸ் இனிப்பு சேர்த்து அலங்கரிக்கிறோம். ஒரு ஸ்டீரா வைக்கவும். முடிஞ்சது. இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. இது என்ன? புதன்கிழமை முதலில் மாம்பழ ஜூஸ் குளியல் முயற்சிக்கிறேன். சுவையாக இருக்கிறது. வாவ், இந்த காக்டெயில் உண்மையில் நன்றாக இருக்கிறது. வாவ், இதுல என்ன இருக்கு? பாட்டி, எனக்கு காய்கறிகளுடன் விருப்பமில்லை. அம்மா, அக்கா எனக்கு ஒரு சுவையானதை செய்தார். அழகாகவே இருக்கிறதே. வா, நீ வெற்றி பெற்றாய். நானா? நான் ஒரு மாஸ் காக்டெயில் செய்வேன் என்று தெரிந்திருந்தது.